புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பு. முடிந்தால் தொட்டுப்பார் என்று சீறி பாய்ந்த காளைகள். என்னிடம் நடக்குமா என்று வீரத்துடன் ஏறு தழுவிய வீரர்கள். சசிகுமார் மாடு வருகின்ற காலைக்கு காவிரி மண்டா ஒன்று சுத்தி அது பார்க்கிற பார்வை பாரியா சுத்துரா சிறப்பு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் இதுவரை 20 பேர் காயம். படுகாயம் அடைந்தவர்களுக்கு சிகிச்சை. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் எதிரொலித்த டங்ஸ்டன் திட்டம். பார்வையாளர் கேலரியில் ஜல்லிக்கட்டு ஆரவாரங்களுக்கு இடையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிரான கோஷமும் எழுந்ததால் பரபரப்பு. துபாய் சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 63 லட்சம் மதிப்புடைய தங்கம் பறிமுதல். சென்னையை சேர்ந்த பெண் பயணி உட்பட 2 பேரிடம் சுங்க அதிகாரிகள் விசாரணை. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தென்காசி மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தகவல். தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தங்கம் உட்பட 13 பதக்கங்கள் வென்று அசத்திய கோவை மாணவர்கள். பதக்கங்களுடன் கோவை திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அகில இந்திய காங்கிரஸ் அலுவலகம் திறப்பு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி திறந்து வைத்தார். ஒத்திவைக்கப்பட்ட யுஜிசி நெட் தேர்வுக்கான மறு தேதி அறிவிப்பு. இன்று நடைபெறவிருந்த 17 பாடங்களுக்கான தேர்வுகள் வருகின்ற 21 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தேசிய ராணுவ தினம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி வாழ்த்து. மதுரை தூத்துக்குடி ரயில் திட்டத்தை நிறைவேற்றுவதில் சிக்கல் இல்லை. மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம். 3 கடற்படை போர்க்கப்பல்கள் நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. மும்பை கடற்படை கப்பல் கட்டும் தளங்கள், கப்பல்களை பிரதமர் மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார். துபாயில் நடைபெற்ற கார் ரேஸில் அஜித் அணி வெற்றி பெற்ற நிலையில் தனது குழுவிற்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்ட அஜித்குமார். தனது ரசிகர்கள், குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அஜித்குமார் வீடியோ வெளியீடு. உலகின் முன்னணி நிறுவனமான மெட்டா சுமார் 3000க்கும் மேற்பட்டோரை பணி நீக்கம் செய்ய முடிவெடுத்திருப்பதாக தகவல். விரைவில் புதிய ஊழியர்களை நியமிக்க முடிவெடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் எதிர்பார்க்கும் அளவுக்கு விளையாட வீரர்களின் ஊதியத்தை குறைக்க பிசிசிஐ முடிவெடுத்திருப்பதாக தகவல். நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா தொடர்களில் தோல்வியடைந்த நிலையில் முடிவு.